الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களிலெல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்களாகும் பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகிற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என இறைக்கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத் எனும் நலுபதேசம் செய்தவனாய் அனர்த்தங்களின் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை என்ற தலைப்பினூடாக அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு முஃமினுடைய நம்பிக்கை எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு கருப்பொருளை மையப்படுத்தியதாய் இன்றைய ஹுத்பாவை அமைத்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த வாரம் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட பல வகையான அனர்த்தங்களினூடாக 400க்கும் மேற்பட்ட உயிர்கள் இழக்கப்பட்ட நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் இழந்து முகாம்களில் அகதியாக தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அனர்த்தங்களை அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி எங்களுக்கு தருகிறான், எங்களிடமிருந்து அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இவ்வாறான பேரனர்த்தங்களின் மூலமாக இந்த உலகிலே பாதிக்கப்படக்கூடிய மக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் பாவிகளாகவும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் சாலிகான நல்ல மனிதர்களும் பாதிக்கப்படுகிறார்கள்.
ஏதும் அறியா சிறு குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய அனர்த்தங்களாகிய இந்த அத்தாட்சிகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? அன்பிற்குரிய உறவுகளே, முதலாவது விஷயம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. நாம் இவ்வாறான அத்தாட்சிகளை அனுப்புகின்ற நோக்கம் உங்களை அச்சத்தில் உள்ளாக்குவதற்காக என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் குறித்த அச்சம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் வல்ல ரப்புல் ஆலமீன் இவ்வாறான அனர்த்தங்களை அனுப்புகிறான் என்கின்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சியவர்களாக பள்ளியை நோக்கி ஓடிவிடுவார்கள். பள்ளி வாயிலிலே தொழுகையில் ஈடுபடுவார்கள், திக்ர்களில் ஈடுபடுவார்கள், பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்கள். எனவே சூரிய கிரகணம் என்கின்ற இந்த அத்தாட்சியானது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாருடைய மரணத்துக்காக வேண்டியோ யாருடைய வாழ்க்கைக்காக வேண்டியோ அல்லாஹு தஆலா அனுப்புவது கிடையாது. ஏனென்றால் சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது அந்த ஜாஹிலியா மக்கள் பேசிக்கொண்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனார் இப்ராஹிம் மரணித்த காரணத்தினால் தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டது. எனவே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இப்படியான அத்தாட்சிகள் சான்றுகள் யாருடைய மரணத்துக்காகவோ யாருடைய வாழ்க்கைக்காகவோ என்ன செய்வது கிடையாது, அல்லாஹு தஆலா அனுப்புவது கிடையாது. மாற்றமாக யுஹவ்விஃபுல்லாஹு பிஹி இபாதா, அல்லாஹு தஆலா இவ்வாறான அத்தாட்சிகளின் மூலமாக அவனுடைய அடியார்களை அச்சத்துக்கு உள்ளாக்குகிறான். எனவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் கண்டுகொண்டால் ஃபஃப்ஸஉ இலா திக்ரிஹி வ துஆஇஹி வஸ்திக்ஃபாரிஹி, அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மேகங்கள் கருத்து விட்டால், கருமேகங்கள் வானத்திலே உருவாகிவிட்டால், அதை நோக்கி காற்றுகள் வீசப்பட்டால் உங்களுடைய முகத்திலே ஏதோ ஒரு வகையான அச்சம் போன்ற உங்களுடைய முகம் மாறுகின்ற ஒரு நிலையை அல்லாஹ்வின் தூதரை நான் அவதானிக்கிறேன். அதற்கான காரணம் என்ன? ஆனால் மக்கள் எல்லாம் மலை மேகங்கள் இருண்டு காற்று வீசினால் மழை பொழிய போகிறது என்று சந்தோஷத்துக்கு உள்ளாகிறார்களே, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களே, ஆனால் உங்களுடைய முகத்திலே ஏதோ ஒரு வகையான பயம், கவலை ஏற்படுவது போன்று இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காற்றினால் ஒரு கூட்டமே அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். காற்றினால் ஒரு கூட்டம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் காற்றினால் அழித்தொழிக்கப்பட்டார்கள். 7 இரவுகளும் 8 பகல்களும் அந்த காற்று வீசிக்கொண்டே இருந்தது. எனவேதான் இது ஒரு அழிவாக இருந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் வெள்ளப்பெருக்கினால் அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் சமூது கூட்டம் என்று சொல்லப்படுபவர்கள் பேரும் சத்தத்தினால் அழித்தொழிக்கப்பட்டார்கள். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் நிலநடுக்கத்தினால் அழிக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் கல்மலை பெழிந்து அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் நடந்தேறிய காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலநிலையில் ஏதாவது ஒரு சிறு திருத்தம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பேர் அனர்த்தங்களாக மாறிவிடும் என்பதாக அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா இவ்வாறான அனர்த்தங்களை அனுப்புவது எங்களை அச்சத்துக்கு உள்ளாக்குவதுதான் அதனுடைய அடிப்படை என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், நாங்கள் இந்த உலகத்திலே
எங்களுடைய கரங்கரினால் சம்பாதித்து கொண்ட காரியங்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த பேரனர்த்தங்களை எங்களுக்கு தருகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். தரை மார்க்கத்திலும் கடல் மார்க்கத்திலும் குழப்பங்கள் வெளியாகின்றன. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்களுடைய கரங்கள் சம்பாதித்தவையினூடாக. லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, இந்த உலகத்திலே அவர்கள் மேற்கொண்ட பாவங்களில் சிலதை தண்டனைகளாக அவர்கள் ருசிக்க வேண்டும் என்பதற்காக, சுவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான அனர்த்தங்கள் பூமிகளிலும் கடல்களிலும் நடந்தேறுகின்றன. லஅல்லஹும் யர்ஜிஊன், படிப்பினை பெற்ற மக்களாக அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இப்படியான அத்தாட்சிகளையும் அனர்த்தங்களையும் இந்த பூமியிலேயும் கடல் மார்க்கத்திலேயும் தரை மார்க்கத்திலேயும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வபலௌனாஹும் பில் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத், நல்லவைகளை கொண்டும் நாம் அவர்களை சோதிப்போம், தீயவைகளை கொண்டும் நாம் அவர்களை சோதிப்போம். லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை அல்லது 2 தடவை அவர்களை நாம் சோதிக்கிறோமே. சும்மலா யதூபூன வலாஹும் யذكرون, இப்படியான சோதனைகளை அல்லாஹ் தஆலா எங்களை நோக்கி தருகிறானே, நாங்கள் எங்களுடைய பாவ காரியங்களை விட்டு நீங்கி அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்க கூடாதா என்பதாக என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களை நோக்கி கேட்கிறான். என அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இரண்டாவது அம்சம், இவ்வாறான அனர்த்தங்களுக்கு காரணம் நாங்கள் இந்த பூமியிலே செய்யக்கூடிய பாவ காரியங்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்படியான பேரனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது பூமியிலே பாவம் செய்யக்கூடியவர்களும் இதனுள் அகப்படுகிறார்கள். அல்லாஹ்வை 5 நேரம் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத சாலிகான மக்களும் என்ன செய்கிறார்கள், இவ்வாறான அனர்த்தங்களில் உள்வாங்கப்படுகிறார்கள். எந்த பாவமும் அறியாத குழந்தைகள், சிறுவர்கள் என அனைவரும் என்ன செய்கிறார்கள், இவ்வாறான பேரனர்த்தங்களின் மூலமாக அழிவுக்குள்ளாக்கப்படுகிறார்கள். உயிர்கள் இழக்கப்படுகிறது, உடைமைகள் இழக்கப்படுகிறது, வாழ்வாதாரங்கள் இழக்கப்படுகிறது. அப்படி என்றால் பாவிகளுக்குரிய தண்டனையாக இருந்தாலும் ஏனையவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது இவைகள் பாவிகளுக்கான தண்டனை. லினுதீகஹும் பஅதல்லதி அமிலு, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொன்னது, அவர்கள் செய்த காரியங்களுக்கான தண்டனைகளை அவர்கள் சுவைப்பதற்காக நாம் இந்த பூமியிலே குழப்பங்கள் ஏற்படுகின்றன, பூமியிலே குழப்பங்களை விளைவிக்கின்றோம், அனர்த்தங்களை ஏற்படுத்துகிறோம். அதே நேரத்தில் ஒரு முஃமின் அவன் சாலிஹான அல்லாஹ்வினுடைய அடியானாக இருந்தால், 5 நேரம் அல்லாஹ்வை தொழக்கூடியவனாக இருந்தால், ஹராமான சம்பாத்தியத்தை தவிர்த்து ஹலாலாக சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தால், பிறரை ஏமாற்றாமல் அவனுடைய பொருளாதாரத்திலே பெருக்கக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக இருந்தால், அது அவர்களுக்கான சோதனை என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் இந்த உலகத்திலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதன் பின்னர் நல்லடியார்கள், அதன் பின்னர் யாருடைய ஈமான் பலமாக உறுதியாக இருக்கிறதோ அவருடைய ஈமானுக்கு ஏற்பவர்கள் இந்த பூமியில் என்ன செய்வார்கள், சோதிக்கப்படுவார்கள். எனவே நல்லடியார்களாக இருந்தாலும் அவர்களை சோதிப்பது, அவர்களுக்கும் இவ்வாறான அனர்த்தங்களை கொடுப்பது அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னா என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான அனர்த்தங்களில் அகப்படாத ஒரு சாரார் இருப்பார்கள். இப்பொழுது நாம் மட்டக்களப்பு பகுதி, அதே போன்று அம்பாறை பகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு பெரியதொரு பாதிப்பு கிடையாது. இந்த அனர்த்தத்தினால் வெளி மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்பட்டது பெரியதொரு என்ன கிடையாது, பாதிப்பு கிடையாது. நாங்கள் இந்த அனர்த்தங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இவைகள் எங்களுக்கான ஒரு படிப்பினை. இந்த அனர்த்தங்கள் இவைகளை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், எங்களுக்கு இது ஒரு படிப்பினை. அல்லாஹு தஆலா எங்களையும் இவ்வாறான அர்த்தங்களை கொண்டு சோதிப்பதற்கு அவனுக்கு பெரியதொரு நேரம் எடுக்க மாட்டாது. வெள்ளப்பெருக்கை அங்கே ஏற்படுத்தியது போன்று எங்களுடைய பகுதியிலும் வெள்ளத்தினால் அல்லாஹு தஆலா எங்களுடைய உடைமைகளையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய இல்லங்களையும் இல்லாமல் செய்வது என்பது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விடயம் கிடையாது. எப்படி காற்றினால் அல்லாஹ் தஆலா அந்த மக்களை சோதித்தானோ அது போன்று எங்களையும் சோதிப்பது என்பது அவனுக்கு ஒரு பெரியதொரு நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. எனவே நாங்கள் படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக மாற வேண்டும்.
எனவே ஒரு சமூகத்திலே இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது 3 முறையாக நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, பாவிகளுக்கான தண்டனை அது. இரண்டாவது, சாலிகான மக்களை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். மூன்றாவது சாரார் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். பாவிகளை அல்லாஹு தஆலா தண்டித்திருக்கிறான். எனவே நானும் பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருந்தால் இவ்வாறான தண்டனைகளை அல்லாஹு தஆலா எங்களுடைய சமுதாயத்துக்கும் தரக்கூடும். எனவே பாவங்களை விட்டும் நாம் வெளியேறக்கூடியவர்களாக, பாவங்களை விட்டும் நாம் தூரமாகி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நன்மக்களாக இவ்வாறான நேரங்களிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுடைய மனைவியார் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அனஹ்லிகு வஃபீனா அஸ்ஸாலிஹூன், அல்லாஹ்வினுடைய அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வெளியேறி அவர்களுடைய ஃபசாதுகளை, குழப்பங்களை இந்த சமூகத்திலே ஏற்படுத்துகின்ற பொழுது, எங்களில் சாலிகான நல்ல மக்களும் இருக்கின்ற வேளையில் நாங்கள் அழித்தொழிக்கப்படுவோம் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு தன்னுடைய மனைவி ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் இதா கஸுரல் ஹபஸு, பாவங்கள் பூமியிலே அதிகரித்து விட்டால் சாலிகான மக்களும் சேர்ந்து அந்த சமூகத்திலே அழித்தொழிக்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 3வது அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய இவ்வாறான அனர்த்தங்களில் அல்லாஹ் அல்லாஹ் என்ற பெயர்களை உச்சரித்துக் கொண்டிருந்த மக்களும் அழிந்து போய்விட்டார்களே என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் புரிய வேண்டியது, பாவிகளுக்கான தண்டனை இது, முஃமின்களுக்கான சோதனை இது. இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்படாதவர்கள் இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு காரணம் இந்த பூமியிலே ஏற்பட்ட பாவ அதிகரிப்பு. எனவே பாவங்களை விட்டும் நாங்கள் தூரமாகி, பாவங்களை விட்டும் நாங்கள் வெளியாகி நன்மையான காரியங்கள், அல்லாஹ்வினுடைய மாளிகையின் பக்கம், அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கம் நாங்கள் ஒதுங்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை, ஒரு படிப்பினையை எங்களுக்கு தருகிறது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது அம்சம் என்னவென்றால், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அடிமைதான் என்பதை இந்த அனர்த்தங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்று பார்க்கிறோம், பெரும் பெரும் செல்வர்கள், அவர்களுடைய மாளிகைகள், அவர்களுடைய பெரும் பெரும் கோடிக்கணக்கான வாகனங்கள் எதுவுமே இல்லாத நிலையிலே முகாம்களில், பெரும் மாளிகையில், ஏசியில் வாழ்ந்த மக்கள் இன்று நெருக்கடியான முகாம்களில் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய வெறும் அடியார்கள் என்பதை இவ்வாறான அனர்த்தங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களால் எதையுமே செய்ய முடியாது. அல்லாஹ் நாடின காரியம் மாத்திரம்தான் இந்த பூமியிலே நடந்தேறும் என்பதை இவ்வாறான அனர்த்தங்கள் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. இவ்வாறான பாவிகளுக்கு, அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு எங்களுடைய அனைத்து ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய வாயில்களை நாங்கள் திறந்து கொடுப்போம். இந்த பூமியில் அவர்கள் விரும்பிய இஷ்டப்படி என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஹத்தா இதா ஃபரிஹு, உச்ச சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும், செல்ல முடியும். பிமா ஊத்து, நாங்கள் வழங்கிய அம்சங்களின் மூலமாக. ஆனால் திடீரென அஹதுனாகும், ஒரு நாள் நாம் அவர்களை பிடிப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என்னிடம் எவ்வளவு பொருளாதாரம் இருக்கலாம், நான் படித்த ஒரு மிக பெரும் பட்டதாரியாக இருக்கலாம், என்னிடம் எதுவும் இருக்கலாம், ஆனால் இந்த அனர்த்தங்கள் உணர்த்துவது, நீ எதை இருந்தாலும் நீ அல்லாஹ்வினோட ஒரு அடியான் மாத்திரம்தான். உன்னால் உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினால் எதுவும் செய்ய முடியாது, உன்னிடம் இருக்கக்கூடிய பட்டம் பதவிகளினால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் எதை நிர்ணயித்தானோ அதுதான் நடந்தேறும். உன்னால் நீ ஒரு மிக பெரும் பணக்காரனாக இருக்கலாம், உன்னை ஒரே அடியில் ஏழையாக்குவதென்றால் இப்படித்தான் ஆக்க முடியும் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள்
எங்களிடம் இருக்கக்கூடிய அறிவு, நாங்கள் பெற்ற பட்டம் பதவிகள் எதுவுமே எங்களுக்கானது கிடையாது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரியக்கூடிய ஒரு இது தருணம் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5வது, நாங்கள் இவ்வாறான அனர்த்தங்களின் பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் அன்பிற்குரிய உறவுகளே, நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், கலா கதிரை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சில சகோதரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹு தஆலா அவருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். சில பொழுதுகளிலே அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வோடு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா சோதிக்கின்ற பொழுது பேசக்கூடிய வார்த்தைகள், நான் 5 நேரம் தொழக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி, அவனுடைய வேதத்துக்காக வேண்டி, அவனுடைய கட்டளைகளுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நான் புறக்கணித்தது கிடையாது, பாவங்களின் பக்கம் நான் நெருங்கியது கிடையாது, என்னை ரப்புல் ஆலமீன் எதற்காக வேண்டி இந்த அளவு சோதிக்கிறான் என்கின்ற வார்த்தைகள் அன்பிற்குரிய உறவுகளே எங்களுடைய கலா கதிரினுடைய நம்பிக்கையை முறிக்கக்கூடிய என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னர் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எனக்கு என்னவென்ன இந்த உலகத்தில் கொடுக்கப்பட வேண்டும், என்னென்ன அம்சங்கள் இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கப்படக்கூடாது, இந்த உலகத்தில் நான் எவ்வளவு காலம் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்கும், எனக்கு வழங்கப்படக்கூடிய பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும், எனக்கு தரப்படக்கூடிய அறிவு எப்படி இருக்கும், எனக்கு சமூகத்தில் எவ்வாறான அந்தஸ்துகள் இருக்கும், இவைகளெல்லாம் எழுதி அல்லாஹு தஆலா டொட் வைத்து விட்டான் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அன்று எழுதியது இன்று நடந்தே தீரும், அதுதான் நடக்கிறது என்கின்ற உறுதியான நம்பிக்கை தான் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். மாறாக எங்களுடைய வார்த்தைகளில், எங்களுடைய எண்ணங்களில் அல்லாஹ் குறித்து ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்கள் எங்களுடைய ஈமானை பறித்துவிடும் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் 6வது விடயம், இவ்வாறான அனர்த்தங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நாங்கள் உதவக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதில் குறிப்பாக எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எங்களை அறியாமலேயே சில கவலைகள், எங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய இந்த கண்ணீர்கள் முஸ்லிம்கள் சகோதரர்கள் என்பதை என்ன செய்கிறது, உணர்த்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். காஸால எவ்வளோ பிரச்சனைகள் என்ன செய்து நடந்து கொண்டிருந்துச்சு. அந்த கால பகுதியிலெல்லாம் எங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் எங்களோட கூட பிறந்தவர்கள் கிடையாது, எங்களுடைய உறவினர்களும் கிடையாது. ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் சகோதரர்கள் என்கின்ற அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் சகோதரிகள் என்கின்ற அடிப்படையில் இனம் புரியாத ஒரு கவலை எங்களுடைய உள்ளங்களில் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை என்ன செய்கிறார், பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த காலகட்டங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவ வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பெரும் பெரும் செல்வந்தர்கள், பெரும் பெரும் படித்த பட்டதாரிகள், லோயர்கள், ஜட்ஜ்கள், ப்ரொஃபஸர்கள் எல்லாரும் இன்று அடைக்கப்பட்ட ஒரு முகாமிலே நெருக்கடியான வாழ்க்கையை, ஒரு நேர சாப்பாட்டை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இதே நிலை எங்களுக்கும் நடந்திருந்தால், அல்லாஹு தஆலா இந்த சோதனையை எங்களுக்கும் தந்திருந்தால், எங்களுடைய நிலையும் அதுபோன்றுதான் என்ன செய்திருக்கும், மாறி இருக்கும். அல்லாஹ்வின் அனர்த்தங்கள் எங்களுடைய பகுதிகளிலும் பாதிப்புகளை ஏற்பட்டிருந்தால் நாங்களும் முகாம்களில் இருக்க வேண்டிய ஒரு நிலை தான் என்ன செஞ்சிருக்கும், ஏற்பட்டிருக்கும். ஒரு நேர சாப்பாடு யார் எங்களுக்கு கொண்டு வந்து தருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் என்ன செய்வோம், இருந்து கொண்டிருப்போம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாத்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு நாங்கள் இந்த கட்டத்திலே செய்யக்கூடிய மிக பெரும் நன்றி கடன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வது, உதவிக்கரம் நீட்டுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்தில் ஈடுபடுகிறானோ அவனுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்திலே அல்லாஹு தஆலா இருக்கிறார். இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக
நாங்கள் உதவிகள் மேற்கொள்கின்ற பொழுது அது பொருளாதார உதவிகளாக இருக்கலாம், எங்களுடைய உடல் சார்ந்த சதுர உதவிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹு தஆலா எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற விடயத்தில் ஈடுபடுகிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை யார் நீக்குகிறாரோ, ஒரு மனிதனுடைய பிரச்சனையை யார் சோல்வ் பண்ணுகிறாரோ, நாளை மறுமை நாளிலே அந்த அடியானுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சோல்வ் பண்ணுகிறான், நிவர்த்தி செய்கிறான். மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய மக்கள் நாங்கள். அதற்காக வேண்டித்தான் ஒரு இஸ்லாம் என்கின்ற வரையறையினுள், கட்டுப்பாட்டினுள் எங்களுடைய மனோ இச்சைகளை புதைத்துவிட்டு அல்லாஹ்வை அடிபணிந்தவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? மறுமையிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டும், அந்த ஜன்னாவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப மறுமையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான் என்றால் அன்பிற்குரிய உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அப்படியான காரியங்களில் தேடி தேடி நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே எங்களுடைய உறவுகள் இன்று அவருடைய பொருளாதாரங்களை இழந்து, அதே நேரத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள், இல்லங்களை இழந்து இன்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை என்றால் அல்லாஹுக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மிக பெரும் விடயம் அந்த உறவுகளை தேடி சென்று அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்வது. அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்ய முடியும், அவர்கள் இழக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் மிக முக்கியமான அம்சம் அந்த மக்களுடைய பசியை போக்குவது. அதற்கான உதவிகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களிடம் இருந்து செல்லக்கூடிய பொருளாதாரம். அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், அதை இரட்டிப்பாக்கி உங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? தருவான். அன்பிற்குரிய உறவுகளே, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களிடமிருந்து பொருளாதாரம் செல்கிறது என்று நாங்கள் ஒரு பொழுதும் கவலைப்பட தேவையில்லை. யாராவது உங்களில் இருக்கிறீர்களா? கொடுத்து ஏழையாகிய மக்கள், கொடுத்து நஷ்டமாகிய மக்கள் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். கொடுத்தால் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹு தஆலா அதை பன்மடங்காக எங்களுக்கு ரிட்டர்ன் தந்து கொண்டுதான் என்ன செய்கிறான்? இருக்கிறான். எனவே அன்பிற்குரிய உறவுகளை, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வினுடைய பொருத்தங்களை நாடி அவர்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்கிறார்களோ, பொருளாதாரத்தை செலவழிப்பதனுடைய நோக்கம் மக்கள் என்னை இவர் ஒரு கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. இஹ்லாஸாக அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மாத்திரம் தான் எனக்கு தேவை. எந்த காரியத்தை அல்லாஹு தஆலா இலவுபடுத்த வேண்டும், நாளை மறுமை நாளிலே நான் அடைய இருக்கக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை அல்லாஹு தஆலா இலேசாக்கி விட வேண்டும். இந்த அல்லாஹ்வினுடைய பொருத்தங்களை நாடி யார் தங்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்கிறார்களோ, அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு தோட்டம் இருக்கிறது, அவர் பயிர் செய்திருக்கிறார், பெரும் ஒரு மழை பெய்கிறது. அந்த மழையின் காரணமாக வளமையான விளைச்சலை விட 2 மடங்கு விளைச்சல் அதிகமாக என்ன செய்கிறது? ஒரு மடங்கு அதிகமாக கிடைக்கிறது. 2 மடங்காக அவருக்கு மொத்த விளைச்சல் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. இதுதான் இப்படியாக தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு உதாரணம் என்பதாக இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. உறவுகளே, நாங்கள் கொடுத்தால் அதை அல்லாஹு தஆலா 2ஆக தருவான் என்பது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சிந்திக்கலாம், எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுக்கும் பொருளாதாரங்களுடைய தேவைப்பாடு இருக்கிறது. மீண்டும் இந்த மழை என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் பிரயோசனமான மழையாக இந்த மழையை தந்து விடு. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பிரயோசனமாக இந்த மழையை அமைத்து எங்களுக்கு தேவையில்லை என்று வருகின்ற பட்சத்திலே தேவையுள்ள மக்களுக்காக இந்த மழையை என்ன செய்து விடு? கொடுத்து விடு. அறவே மழையை பொழிய செய்து விடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த எந்த ஒரு வழிகாட்டலும் கிடையாது. எனவே எங்களுக்கு அந்த மழையை பிரயோசனமாக தந்துவிடு, எங்களுக்கு போதும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் தேவையான மக்களுக்கு, அது இலங்கை நாட்டில் உள்ள மக்கள் மாத்திரம் கிடையாது, உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் மழையை எதிர்பார்த்து என்ன செய்கிறார்கள்? இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் இந்த மழையை கொடுத்து விடு, மழையை பெய்ய செய்து விடாதே என்று ஒரு பொழுதும் நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது? பிரார்த்தி விடக்கூடாது. ஏனென்றால் மழை என்பது மாபெரும் நியமத் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படலாம், மீண்டும் மழை ஆரம்பிக்கிறது, எங்களுடைய பொருளாதாரங்களும் என்ன செய்ய முடியும்? முடங்க முடியும். அன்பிற்குரிய உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஐயு ஸதகத்தி அஅலமு அஜ்ரா, நாங்கள் அதிகம் தர்மம் செய்கிறோம்,
இந்த தர்மங்களில் மிக பெரும் கூலியை தரக்கூடிய தர்மம் இது அல்லாஹ்வின் தூதரே. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஸத்தக வ அந்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தஹ்ஷல் ஃபக்ர வ தஅமுலுல் கினா. நீ உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறாய், நீ தர்மம் செய்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறாய். அதே நேரத்திலே நீ தர்மம் செய்யக்கூடிய பொருளாதாரம் உனக்கு தேவைப்பாடுள்ளதாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதை கொடுத்தால் எனக்கு ஏழ்மை வந்துவிடும் என்று நீ என்ன செய்கிறாய், அஞ்சுகிறாய். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறது, அந்த தர்மம் தான் இந்த உலகத்திலே செய்யப்படக்கூடிய தர்மங்களில் மிக பெரும் கூலியை தரக்கூடிய தர்மம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எங்களுடைய உறவுகளுக்காக ஆங்காங்கே பலரும் என்ன செய்கிறார்கள், நிவாரணங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான தளபாடங்கள், குறிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய உலருணவு பொருட்களை சமைப்பதற்கு அங்கே தேவைப்படக்கூடிய சமையல் உபகரணங்கள், இவைகளை எல்லாம் வாங்க வேண்டிய ஒரு நிலை அந்த மக்களுக்கு இருக்கிறது. நாங்கள் உலருணவு பொருட்களை கொடுத்தால் அதை சமைப்பதற்கான சமையல் உபகரணங்கள் இல்லாமல் எத்தனையோ மக்கள் இன்று என்ன செய்கிறார்கள், இந்த பேராபத்தினால் அந்த நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, பொருளாதாரங்களாக, காசுகளாக, உடல்களாக எங்களால் முடியுமான உதவிகளை அந்த உறவுகளுக்கு செய்வோம். அதுதான் அல்லாஹ் எம்மை பாதுகாத்ததற்காக நாம் செய்யக்கூடிய, அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த ஷுக்குர், அந்த நன்றி கடன் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இவ்வாறான பேராபத்துக்களை விட்டும் இந்த இலங்கை உட்பட உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய வேண்டும், இவ்வாறான பேராபத்துக்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். அதற்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் பாவங்களை விட்டும் தூரமாக கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு நன்றியுள்ள மக்களாக நம் அனைவரையும் வாழ்ந்து மரணிக்க செய்வானாக என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.